வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். அதிமுகவிடம் தேமுதிகவிடம் ஆதரவு கோரியிருக்கிறார் திரு சீமான். அவருடைய கணக்கு என்ன அப்படிங்கிறதா இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் விவாதிப்பதற்காக. வணக்கம். வணக்கம் திரு பிரகாஷ். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி அதிமுகவும் தேமுதிகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தார். பிரேமலா தான் அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். அதிமுக அது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் சொல்லலை. என்ன கணக்கு சீமானுடைய கணக்கு என்ன அப்படின்னா நம்ம பேச இருக்கிறோம். முதல் வாய்ப்பு, விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் திரு சீமான் இந்த கோரிக்கையை அதிமுகவிடம் வைக்கிறாரா? உண்மையிலே அப்படிதான். ஏன்னா இந்த தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திமுக 40க்கு 40 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இமேஜோடு இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில். இப்போது அதே இமேஜோட திமுக அடுத்த தேர்தல் வரப்போகிற தேர்தலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகவை இந்த இடைத்தேர்தலில் தோற்கடித்தோம்னா அது அடுத்த வரக்கூடிய தேர்தல்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக அமையும். நம்ம போன வாரம் பேசணும். அப்போ நீங்கள் விருந்தினர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல்னு சொன்னீங்க. ஆமாம், எல்லா தரப்புக்குமே முக்கியமான தேர்தல் சொன்னோம். ஸோ அதில் திமுக தோல்வி அடைவது, அப்படி இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதையும் மீறி திமுக தோல்வி அடையுது. இப்போ உங்களுக்கு கள்ளக்குறிச்சி பக்கத்திலேயே சாராய சாவுகள் வந்துருச்சு. திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சி. ஆகவே அந்த கட்சி தோத்துடணும் அப்படின்னா அதுதான் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையும். அதனால் இந்த தேர்தல் வியூகம் என்பது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் வியூகம். 2016, 19 இடைத்தேர்தல், அப்புறம் 21 சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாங்க. 2021 8126 வாக்குகள், அதாவது 4.27%. நாடாளுமன்ற தேர்தலில் 8% அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக. இப்போ அதிமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் 20% சேர்ந்தா திமுகவை எதிர்கொள்ள முடியுன்ற அந்த கணக்கும் இதுக்குள்ள பொருந்தி இருக்கா? கண்டிப்பா அதுக்குள்ள பொருந்தி இருக்கு. அவர் அதிமுகவை நான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் நான் உழைச்சேன், பெரிய அளவுக்கு உழைச்சேன். தேமுதிகவுக்கு நான் பயங்கரமாக ஆதரவு கொடுத்தேன். ரிஷிவந்தியத்தில் பிரச்சார நேரம் முடிஞ்ச பிறகு கூட நான் போய் விஜயகாந்துக்காக நான் உழைச்சேன், பேசினேன், எல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவர் பேசுகிறார். உண்மையிலேயே இன் கான்ட்ராஸ்டில் அவர் நிறைய பேசியிருக்கார். விஜயகாந்தை விமர்சித்து நிறைய பேசியிருக்காரு. திருமாவின் தியாகத்திற்கு விஜயகாந்த் ஈடாவாரா அப்படிலாம் பேசியிருக்கார் அவர். ஸோ இன்டர்னில் இப்போ பேசுகிறது நான் உழைச்சேன், அதிமுகவுக்காக உழைச்சேன். இவர் கட்சி ஆரம்பித்தப்புறம் எதுக்கு இவர் அதிமுகவுக்காக உழைச்சன்றதை இப்போ டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. இன்னொரு செய்தி, திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையே தான் அரசியல் களம்னு திரு சீமான் சொல்லும்போது திராவிடத்திலிருந்து அதிமுகவை தள்ளி வச்சாரு, அதிமுகவிடம் ஆதரவு கேட்கிறாரு. அதாவது அவருடைய ஒரிஜினல் வாக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா 8.25% நாடாளுமன்ற தேர்தலில் 8000 சம்திங் வாக்குகள் வாங்கிறது என்பதே 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகள் தான். அப்போது திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டில் அதிமுகவை இவரே புறந்தள்ளிடுறாரா, இல்லை பழைய அந்த சசிகலா, நடராஜன் இவங்களோடலாம் இருந்து வந்த நெருக்கம் அப்படின்றது சீமான் மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்தில் அதிமுகவை இவர் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாரா? இன்றைக்கி எடப்பாடியுடைய உண்ணாவிரதத்துக்கும் சீமான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இபிஎஸும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதனால கொள்வினை கொடுப்பினைகள் மாறி மாறி அன்பும் பாராட்டுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டு அதிமுகவும் சீமானும் ஒன்று சேர்கிறார்களா? இதில் ஃபியூச்சரில் என்ன நடக்கும், 2 பேரும் சேர்ந்து ஒரு அணி காண்பார்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இதில் எழுது. 2வது வாய்ப்பு, நாம் தமிழருடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்வதற்கு திரு சீமான் அதிமுகவுடைய ஆதரவை கோருகிறாரா இந்த முறை? அப்படி ஆமாம், ஏன்னா இது அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு களம், 26க்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு களம். இந்த களத்தில் பாமகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நாம் தமிழருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த ரேஸில் யார் முன்னிலையில் இருக்கா
இந்த ரேஸில் யார் முன்னிலையில் வராங்களோ அவங்க தான் வந்து ஒரு பெட்டர் பார்கெனிங் பொசிஷனுக்கு போக முடியும். அதுக்காக நாம் தமிழருடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும்ன்றது தான் சீமானுடைய எல்லா முயற்சிகளுக்கான பின்னணி. என்ன ஒரு சந்தேகம்னா, கூட்டணிக்கு போறவங்களுக்கு அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தி பேர வலிமையை உயர்த்த வேண்டிய கட்டாயம்லாம் இருக்கும். தொடர்ச்சியாக அவர் தனித்து போட்டி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்றது இந்த கட்சி வளர்வதற்கான ஒரு அறிகுறியாக அவர் பார்ப்பாரே தவிர, கூட்டணிங்கிற துணியிலிருந்து அந்த அணுகுமுறையிலிருந்து இதை அணுகுவாரா? அந்த அணுகுமுறைக்கு போக மாட்டார்னு என்ன கேரண்டி இருக்கு? இது வரைக்கும் போல, ரைட்டுங்களா? இது வரைக்கும் தனியாக தான் நின்னாரு. நான் வந்து அதிமுகவுக்காக பாடுபட்டேன் 2 தேர்தல்கள்லன்னு அவர் டிக்ளேர் பண்றாரு இல்லையா? அப்போ இது வரைக்கும் தனியா நின்னதா தானே நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். போட்டி போடல, ஆதரவு கொடுங்க, அந்த அடிப்படையில் கூட கேட்டிருக்கலாம். நாளைக்கு வந்து எனக்கு வந்து இப்போ இன்னொன்று வச்சுக்கோங்களேன், இவர் தனியாக நிற்கிறார். இவர் ஒரு தனியாக மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. அதுக்கு தலைமை ஏற்பதற்கு யார் வேணும்? அப்போது அதிக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி தானே அதுக்கு தலைமை ஏற்க முடியும். ஒரு தேர்தலில் வந்து விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டோட மக்கள் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் போகிறாங்க. 18% வாக்குகள் கூட பெறுறாங்க. அப்போது விஜயகாந்துக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும்ன்றதுனால தானே அவரை முதல்வர்னு கொண்டு போகிறாங்க. அப்போது இந்த நாளைக்கு 2026 தேர்தல் களம்னு ஒன்று வருதுன்னா, இந்த இடைப்பட்ட இந்த தேர்தல் களத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று பாமகவை விட அதிகமான வாக்குகளை பெற்றாதானே பாமக சதவீதத்தை உயர்த்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, 3வது வாய்ப்பு, அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவுக்கு செல்வதை தடுக்க திரு சீமான் அதிமுகவுடைய ஆதரவை கோரி இருக்கிறாரா? ஆமா, நாளை உலகையை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களேன்னு பாட்டு பாடுறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அவருடைய வார்த்தைகள் பிரச்சாரத்தில் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. நான் வந்து அதிமுகவுக்காக தான் உழைச்சேன். என்னுடைய எதிரி திமுக தான். ஐபிகேஎஃப் எதிர்த்து போராடுறதுக்காக பிரபாகரன் எப்படி சிங்கள இராணுவத்திலும் துப்பாக்கிகளை வாங்கினாரோ அந்த மாதிரி இந்த தேர்தல் காலத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் ஐபிகேஎஃப்பை முழுமையாக எதிர்த்தது திமுக தான், வரவேற்காதது திமுக தான். அந்த மாதிரி இந்த தேர்தல் காலத்தை பார்க்கணும்லாம் சொற்றொடர்களை வந்து ஒரு உபயோகிக்கிறார். பிரதான எதிரி திமுகன்னு நிறுத்துவதற்காக பிரதான எதிரி திமுக, அதிமுக வாக்குகள். பிரதான எதிரி திமுகனா அதிமுகவுடைய பேசிக் வாக்குகள் என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகள். அந்த வாக்குகளை வந்து தான் பெறுவதற்கான வியூகங்களுக்காக அவர் செல்கிறார். என்ன சாய்ஸ் இருக்கும்? அதிமுக போட்டியிடல, அதிமுக தேமுதிக கிட்ட திரு சீமான் ஆதரவு கேட்குறாரு. பாமக திமுக களத்தில் இருக்கிறாங்க. அதிமுக தேமுதிக தொண்டர்கள் வாக்காளர்களுடைய தேர்வாக யார் இருப்பாங்க? திரு சீமானா, இல்லை பாமகவா, இல்லை திமுக? அது சாதி வாரியா டிவைட் ஆகும். நீங்கள் 43% வன்னியர்கள், 32% எஸ்சிஸ், 6% மைனாரிட்டிஸ், ரைட்டுங்களா? மற்ற வன்னியர் அல்லாத சாதியினர் அப்படின்னு இருக்காங்க. வன்னியர் சாதியிலேயே 32,000 தான் இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. 43% வன்னியர்கள்லேயே 32,000 வாக்குகள் தான் வந்து பாமக ஸ்கோர் பண்ணுறாங்க. மிச்ச வாக்குகள்லாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரிஞ்சு போயிருக்கு. அப்போது மற்ற சாதியினர் என்ன மனநிலையில் போவாங்க? இப்போ இவங்க இடஒதுக்கீடை முன் வச்சு இவங்க போகிறாங்க. அந்த இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பால அங்கே அது பண்ணுறாங்க. அதை எதிர்த்து இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் தேர்தல் களம். இல்லை, அதுவும் கவனிக்க வேண்டியது. நீங்கள் சொல்கிறது வந்து சாதி அடிப்படையிலாக வாக்குகள் பிரியும்னு. ஆனால் எல்லா கட்சியும் சாதி அடிப்படையிலேயே வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறாங்கிற போது அப்புறம் அது கட்சியாகவும் பார்ப்பாங்க இல்லையா வாக்காளர்கள்? அதான் கட்சியாக பார்க்க. அப்போ சாய்ஸ் யாராக இருப்பாங்க? அதான் கட்சியாக சாய்ஸ் வரும்பொழுது இவங்க வந்து வன்னியர்கள் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டை வச்சு கொண்டு போகிறாங்க. அந்த தொகுதி முழுக்க வன்னியர்கள் இல்லை, 60%, கிட்டத்தட்ட 53% வாக்காளர்கள் நான் வன்னியர்ஸ். 53% நான் வன்னியர்ஸ்னு வரும்போது பெரும்பான்மை நான் வன்னியர்ஸ். வெவ்வேறு கட்சிகள் இருக்கிறவங்க வெவ்வேறு கட்சிகள்ல இருக்காங்க, வெவ்வேறு ஸ்ட்ரோக்ல இருக்காங்க. இப்போ தலித்துகளுடைய வாக்குகள் வந்து இப்போ எப்படி வன்னியர் வாக்குகளில் வந்து அதிமுகவும் பாமகவும் டிவைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட தலித்துகளுடைய வாக்குகள் 99% திமுக கூட்டணிக்கு தான் போயிருக்கு போன தேர்தலில். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் வேட்பாளராக எம்பி தேர்தல் அங்கே நின்று இருக்காங்க. அதனால தலித் வாக்குகள் வந்து அங்கே தான் போயிருக்கின்ற. மைனாரிட்டி வாக்குகள் 6% முழுக்க இந்த சைடு தான் போலரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா காங்கிரஸோட
கூட்டணி பிரசன்ஸ் அங்கே இருக்கிறதுனால. ஸோ இந்த தேர்தல் அப்படின்ற ஸ்ட்ரோக்கில் இந்த விஷயங்கள் எல்லாமே கணக்கில் எடுக்கும்போது யார் வாக்கு எங்கு செல்லும் அப்படின்றத வந்து தீர்மானிக்க முடியாது. அதிமுக கணிக்க முடியாது. அதிமுக வாக்குகள் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சீமான் கேட்பது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பது கேள்விக்குறிதான். 4வது வாய்ப்பு, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக அதிமுகவுடைய ஆதரவை கோருகிறாரா திரு சீமான்? பாமக 2ஆம் இடம் வருகிறது, இல்லை பாமக வெற்றி பெறுகிறது, பாமகவுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறது அப்படின்னா அது பாஜக கூட்டணியாகவும் பார்ப்பாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியாகவும் அவங்க வந்து பார்ப்பார்கள். அந்த கூட்டணி பலவீனப்படுத்தணும், தன்னுடைய வாக்கு சதவீதம் உயரணும் அப்படின்ற அடிப்படையில் கூட அவர் வந்து அப்படியும் பார்க்கலாம். ஆனால் அவர் வெளிப்படையான பாஜக எதிர்ப்புக்குள்ளே அவர் வந்ததில்லை. அது கேட்டகாரிக்கலாக பாஜகவுடன் இருக்கிறது பாமக, அதனால் வந்து பாமகவை நீங்கள் நிராகரியுங்கள் அப்படின்னு அவர் சொல்லலை. அப்படி சொன்னாருன்னா இன்டர்னா அது வந்து திமுக சொல்கிற வாதத்துக்கு வந்துடும். பாஜகவுடன் இருக்கிறது பாமக, மோடி எதிர்ப்பு வாக்குகளுக்கு அதை கொண்டு போயிடும். அதனால அவர் அதை சொல்லலை. இல்லை, அந்த இடத்துல தான் அவர் தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம்னு நிறுத்துறாரு. திராவிடம்னு நிறுத்த முடியாது. அதிமுகவை நீங்கள் இன்டெல்ஜ் பண்ணி உள்ளே இழுக்கும் பொழுது தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம்ல, தமிழ் தேசியம் வர்சஸ் திமுக, இப்படிதான் அதை வந்து பிரிச்சு கொண்டு போறார், மடை மாற்றி கொண்டு போறார். இப்போ பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்தணுன்ற அடிப்படையில் அவர் அதிமுக வாக்குகள் கோருவதுங்கிறது இந்த தேர்தலில் அவருக்கு என்ன கெயினை கொடுக்கும் திரு சீமானுக்கு? இந்த அவருக்கு வந்து தன்னுடைய ப்ரெசன்ஸை வந்து அவர் ஃபீல் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதிமுக பாமக எல்லா சைட்லேருந்தும் வாக்குகளை கோரி தன்னுடைய தான் யார் என்று நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி. இதில் வந்து குழம்பி போயிருக்காங்க. அதாவது அதிமுகவை எதிர்த்து சீமானுக்கு வாக்களித்தவர்களும் இருக்காங்க, திமுகவை எதிர்த்து தமிழ் தேசியம்ன்ற அடிப்படையில் சீமானுக்கு வாக்களித்தவங்க இருக்காங்க. இப்போ இப்படி அவர் பேசும்பொழுது அவருக்கு விசில் அடிக்கக்கூடியவர்கள் சீமானின் ரசிகர்களாக இருக்கிறார்களே தவிர கொள்கை ரீதியிலான வாக்குகள் அங்கு விழுந்தது என்பது. இன்னொன்று, பெண் வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது வந்து அந்த இடத்துல வந்து நாம் தமிழரை பலவீனப்படுத்தும் என்கிற வாதம் வந்து தொடர்ந்து அவர் காரணம் அப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதுக்கான காரணம்லாம் இல்லை, அப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இங்கேயும் வந்து ஒரு பெண் வேட்பாளரை தான் அவர் நிறுத்தி இருக்கார். 50% பெண்களுக்குங்கிறத அவர் தொடர்ந்து கொள்கையாக வச்சிருக்காரு. ஆனால் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கலாம், இடைத்தேர்தலில் 50%ன்றது வரல, அங்கே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கலாம், அதை அவர் செய்யலை. இங்கேயும் பெண் வேட்பாளரை தான் நிற்க வச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து அதற்காக போராடுறாரு. தர்மபுரியில் நின்ன வேட்பாளரை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தக்கூடிய வேலையில் அவர் வந்து திமுகவை பொது எதிரியாக நிறுத்துறாரு, பாஜகவை நிறுத்தாமல் போகிறாரு. ஸோ பாஜக அவருடைய தமிழ் தேசியம் என்பது பாஜகவிற்கும் எதிரானது, திமுகவுக்கும் எதிரானது, அதிமுகவுக்கும் எதிரானது. இதில் ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறாரு. அப்படின்னும் பொழுது அங்கே அவருடைய தமிழ் தேசியம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கு. இவர் கோரிக்கையை அதிமுக வாக்காளர்கள் எப்படி எடுத்துப்பாங்க, தேமுதிக வாக்காளர்கள் எப்படி எடுத்துப்பாங்கிறதும் ஒரு கேள்விதான். இறுதி வாய்ப்பு 2026 திமுகவுக்கு எதிராக ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும் முகமாக அதுக்கான முன்னெடுப்பை அவர் தொடங்குறாரு. அதுக்காக தான் வந்து அவர் திரு விஜய்க்கான அழைப்பை கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் அந்த அழைப்பை நிராகரிச்சதா தகவல் வருது. ஒரு லாங் டிரைவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அண்ணனை விஜய் வந்து நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், நான் இதை பார்த்துக்கிறேன், கூட்டணிலாம் இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அந்த கூட்டணியை நிராகரிச்சிட்டாரு. தகவல் தானே அது ஒரு தகவல். அப்படி ஒரு தகவல் லாங் டிரைவ் பேச்சுவார்த்தை, விஜயுடைய லாங் டிரைவ் பேச்சுவார்த்தையில் சீமான் நிராகரிக்கப்பட்டார்ன்றது ஒரு தகவல். ஆனால் இன்னும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுக வந்து 40க்கு 40 அப்படின்னு இருந்ததை அந்த பிம்பத்தை உடைச்சி திமுக வந்து பலவீனப்படுத்தி ஒரு அதிகபட்ச வாக்குகளை வந்து பாமகவும் நாம் தமிழரும் சேர்ந்து வாங்கினாலே திமுக முன்பு பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளை திமுக பெறுது. சப்போஸ் ஒரு டிஃபீட்டுக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கற்பனையில், அதுவே திமுகவுக்கு பலவீனம். அப்படி ஒரு பலவீனம் உருவானா ஒரு புதிய அணி உருவாகும். அந்த புதிய அணிக்கு அதிக வாக்கு வாங்கின சீமான் தலைமை தாங்குவார். அடுத்து இந்த நிலம் என் கையில் சிக்கும்,
ஆட்சி வந்துடும், அப்படி போயிடும் அது. ரொம்ப முக்கியமான தேர்தல் தான் நீங்கள் முதல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மாதிரி. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.